நேற்றைய தினத்திலே நான் உங்களோடு கூட 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை இந்த நாட்களிலே சிந்திப்போம் என்று சொல்லி நான் பேச ஆரம்பித்தேன். நேற்றைய அந்த வசனங்களை மறுபடியும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. நேற்றைய தினத்தில் வைராக்கியமுள்ள ஒரு வாலிபனாகிய படித்த பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த சவுலை குறித்து அவன் பின்னதாக பவுலாக மாறுவதற்கு முன்னதாக அவனுக்குள்ளே காணப்பட்ட வைராக்கியங்களை குறித்து நான் கொஞ்சம் விளக்கமாகவே பேசினேன். நன்றாய் கவனிங்கள். நாம் எல்லாருக்குள்ளையும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு முறையிலே அந்த வைராக்கியம் வெளிப்படுவது வழக்கம். அதை குறித்து யாக்கோபிடத்தில் கேட்டால், யாக்கோபு என்கிற அந்த எருசலேமிலே ஆலோசனை சங்கத்திலே முதன்மையாக இருந்த அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஆமா, நான் விட்டு கொடுக்கிறதே இல்லை பிரதர், நான் விட்டு கொடுக்கிறதே இல்லை சார் அப்படின்னு நீ சொல்றதுல ஒன்னும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். ஏனென்றால் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம். அடுத்த 12 வசனங்களை. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்கு உரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ, ஏனென்றால் அவைகள் எங்கே உண்டோ, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. நல்ல கவனியுங்கள். இந்த வைராக்கியம் உலகத்திலே பல இடங்களிலே பலவிதமாக காட்சியளிப்பதை நீங்கள் பார்க்கலாம். அரசியல் தலைவர்களுக்குள்ளே, ஆன்மீக மக்களுக்குள்ளே, ஆவிக்குரிய பிள்ளைகள் மத்தியிலேயும் இந்த வைராக்கியம் அநேகரை பிடித்து ஆண்டு கொண்டிருக்கிறதுனால் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளாமலே வாழ்ந்து அது பேய்த்தனத்திற்கு அடுத்தது என்கிற காரியத்தை மறந்து விட்டதினாலே விரோதம், கலகம், துர்ச்செய்கைகளுக்கு அது தீயிட்டு விட்டு விடுகிறது. நேற்றைய தினத்தில் நான் சொல்லும் போது சொன்னேன், பவுலுடைய வைராக்கியம் அவனுடைய மதத்தை சார்ந்தது, அவனுடைய ஜாதியை சார்ந்தது, அவனுடைய பாரம்பரியங்களை சார்ந்தது. ஆனால் நீங்களும் வழிபாடுகளை சார்ந்தது. ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவிடத்திலே மனம் திரும்பும் போது நடக்கிற ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் பாவத்தில் இருந்து மாத்திரம் மனம் திரும்பவில்லை, இன்னொரு காரியத்திலிருந்தும் நான் மரிப்பதற்கு அழைக்கப்பட்டேன் என்பதை பவுல் கொலோசியருக்கு எழுதியிருக்கிறார். கொலோசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின்
20வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம், அதற்கு பிறகு 19வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால். நன்றாய் வார்த்தைகளை கவனியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் வரும்போது உங்களுக்கு ஒரு மரணம் சம்பவிக்கிறது. Every Christian must know this. நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் வரும்போது உங்களுக்குள்ள ஏற்படுகிற ஒரு மரணத்தின் ஒரு பங்கு உலகத்தின் வழிபாடு. அது ஆங்கிலத்தில் ட்ரெடிஷன் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்தின் பாரம்பரியங்கள், இந்த உலகம் செய்கிறது போல நடக்கிற வழிபாடுகளுக்கு நீங்கள் மரித்தது உண்டானால் என்றுதான் பவுல் எழுதுகிறார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு போது எனக்குள்ளே பாவத்துக்கு மாத்திரம் மரிக்கிறதுக்கு அல்ல, உலகத்தின் வழிபாடுகளுக்கும் மரிக்கிறேன். ஆகினால இப்பொழுது 19வது வசனத்தை வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் எதுல நன்மை நடக்கும்? மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. ஆமா, சில ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கலாம். கொஞ்சம் வசனத்தை பாருங்கள். அநேக நேரங்களில் எங்களுக்கு சம்மனுசுகள் இதை செய்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த சம்பனுசுகளிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சில வேளையிலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க. ஓஹோ, நான் வழிபாடுகளுக்கு, இந்த உலகத்தின் வழிபாடுக்கு சரியாக மரிக்காவிட்டால் எனக்கு ஒரு வஞ்சனை காத்திருக்கிறது. அது என்ன? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை நான் இழந்து போவேன். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் அடிக்கடி அநேக காரியங்களை குறித்து உண்டாகலாம். பவுலுக்கு உண்டானது போல நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய படிப்பை குறித்து, அல்லது நம்முடைய சூழ்நிலையை குறித்து, நம்முடைய பின்னணியை குறித்து, நாம் பின்பற்றுகிற கொள்கைகளை குறித்து. But that is not allowed in Christian faith. கிறிஸ்தவ விசுவாசத்தில் நாம் வைராக்கியம் கொள்ள வேண்டிய ஒன்று என் இயேசு மாத்திரமே. There is a shift. கொள்கை, மார்க்கம், வழிபாடுகளில் இருந்து ஒரு மனிதனுக்கு மேல அன்பு செலுத்தி, ஒரு மனிதனுக்காக எதையும் செய்ய தன்னை விட்டு கொடுக்கிற ஒரு வைராக்கியம் தான் பவுலை பிடித்து கொண்டது. இதை சாலமன் ராஜா உன்னத பாட்டில் அழகாக எழுதுகிறார். வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம். சாலமோனுடைய உன்னத பாட்டுகளிலே அவர் அந்த அன்பை குறித்து எழுதும் போது என்ன எழுதுகிறார் என்று கொஞ்சம் பாருங்கள். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் வாசிக்கலாம். 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நேசம் மரணத்தை போல் வலி. ஏனென்றால் ஐ லவ் யூ, நான் உம்மை நேசிக்கிற அந்த நேசம் மரணத்தை போல வலிது. நேச வைராக்கியம், அந்த நேசத்தின் அடிப்படையிலே உண்டாகிற வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது. வெள்ளங்கள் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை நேசத்துக்காக கொடுத்தாலும், வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். எதுக்கையா நான் இயேசுவை நேசிக்கிறேன்? இயேசுவினுடைய மதத்தை அல்ல. ஒருவேளை யாராயிலும் இயேசுவை அறியாமல் இந்த தெருவோரத்தில் நின்று கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். ஐயா, நாங்கள் மதத்தை பிடித்துக் கொண்டு ஆட்டம் போடுகிறவர்கள் அல்ல. மாறாக இயேசு என்கிற ஒருவர், அவரைக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்டுகிறோம்.
நாங்கள் அவரை நேசிக்கிறோம். இந்த நேசத்தை வெள்ளங்களும் தண்ணீர்களும் அவிழ்த்து விடவே முடியாது. நன்றை கவனியுங்கள். Every Christian must know this. My love for Jesus is become a zealous love. ஆஸ்திகளெல்லாம் கொடுத்தாலும் ஆகாதையா. எத்தனை பேரை நான் உதாரணமாக காட்ட வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் உயர்ந்த குடும்பங்களில் இருந்தவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் உனக்கு பங்கில்லை என்று சொல்லி வெளியே அனுப்பப்பட்ட தாய் தப்பன்மாரை நீங்கள் பார்த்திருக்க முடியும். எனக்கு அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய ஆஸ்திகளை இயேசுவுக்காக அதை குப்பையாக எண்ணுகிறேன் என்று உடுத்தின உடுப்போடு வீட்டை விட்டவர்கள் ஏராளம். ஏனென்றால் the love for Jesus is so much. இந்த பாடல் எனக்கு எப்பொழுதும் மிகவும் ஏற்றதான ஒரு பாடல். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உம்மை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. எதற்கையா நான் நேசிக்கிறேன்? அவர் என்னை நேசிப்பதற்கு என்னிடத்தில் என்ன நன்மை இருந்தது? பாவமறியாத அவர் பாவமாய் ஆனார் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறதே. எனக்காக வல்லவோ? நான் அல்லவோ அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், நான் அல்லவோ காயப்பட்டிருக்க வேண்டும், நான் அல்லவோ சவுக்குகளிலே 39 அடிகளை பெற்றிருக்க வேண்டும், நான் அல்லவோ கைகளில் கால்களில் துளைக்கப்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய இடத்தில் எடுத்து அங்கே நின்றும் எனக்காக மன்னிப்பை தேடுகிற ஒரு நல்ல ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது என்னுடைய உள்ளம் அன்பினால் அவரை நோக்கி பொங்குகிறது. அந்த கூட்டத்தில் என்னையும் ஒருவனாக நான் பார்க்கிறேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவைத்தான் பின்பற்றுகிறீர்கள். சிலருக்கு எங்க சபை தான் பயங்கர பாரம்பரிய சபை, எங்க சபை தான் பழைய சபை, இதெல்லாம் வெறும் சப்பக்கட்டு தான். அது நிற்காதையா, அது மாம்சத்துக்குரியது, அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. மாறாக இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். இட் சேஞ்சஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஈவன் இயேசுவை நேசிக்கிறேன் என்று வாய்விட்டு சொல்லிப்பார். தனியாக ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிப்பார். அது உனக்குள்ள ஒரு புரட்சியை உண்டாக்கி விடக்கூடியது. ஏனென்ற இந்த நேசத்தழலை எந்த தண்ணீரும் அழைக்கவே முடியாது, அதை மாற்ற முடியாது. இப்பொழுது பவுல் ஒரு மதத்தை சந்திக்கவில்லை, ஒரு கூட்டத்தை சந்திக்கவில்லை, மாறாக இயேசுவை சந்திக்கிறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, நீர் யார்? வாட் இஸ் திஸ் கேட்கல. Who are you? There is a big difference. வாட் என்பதற்கும் ஹூ என்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
தமஸ்குவின் மீதிகளிலே சந்தித்த அந்த பவுல் நீர் யார் என்று கேட்டபோது அவனுக்கு 2 பெரிய உண்மைகள் வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் உம்மை பார்த்ததே கிடையாது, நாம நேருக்கு நேரா முகமுகமா பார்த்ததே இல்லை. அவனுடைய காரியம் அதுதான். எப்படி நான் உம்மை துன்பப்படுத்த முடியும்? ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார், என்னுடைய சபை, என்னுடைய சரீரமாகிய சபையை நீ துன்பப்படுத்தும் போது டைரக்டா என்னையே துன்பப்படுத்துகிறார். சபையிலே இணைக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவரே, உமக்கு வருகிற காரியங்களிலே என்னையே அந்த இடத்துல வைத்து நீர் எனக்காக அந்த பாடுகளை படுக்கிறீர் என்கிற அந்த காரியம் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. He has got a revelation of the church of God. Listen, தேவ சபை என்றால் என்ன என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக சில வசனங்களை பார்த்துவிட்டு மறுபடியும் இந்த வசனத்துக்கு நான் வருகிறேன். தேவ சபையை குறித்து பவுலுக்கு இருந்த வெளிப்பாடு மிகவும் அலாதியானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் ஒரு சபைக்கு போறேன், 2 பாட்டை பாடுறேன், ஒரு பிரசங்கத்தை கேட்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், வந்துடுறேன், அதான் சபை என்று நினைக்கலாம். ஆனால் தேவன் அதை தன்னுடைய சரீரமாக பார்க்கிறதுனால எனக்குள்ள என்ன நினைவுகள் உண்டாக வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிங்களுங்கள். அது பெரிய ஒரு அழகான விளக்கங்களை கொண்ட ஒரு காரியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திற்கு என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். 13வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் ஆகையினால் நமக்கு தேவையான வெளிச்சம் என்ன? சரீரம் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. ஆண்டவர் ஒருவரை காலாக இணைத்திருக்கிறார், ஒருவரை கையாக இணைத்திருக்கிறார், ஒருவரை கண்ணாக இணைத்திருக்கிறார், ஒருவரை காதாக இணைத்திருக்கிறார். இந்த உணர்வும் வெளிப்பாடும் பவுலுக்குள்ளே வந்தபோது அவன் அவனை குறித்த ஒரு பெரிய தேவ வைராக்கியம் உடையவனாக மாறிவிடுகிறான். I am part of a society, part of a corporate body. நல்லா கவனிங்க நான் சொல்றத. இன்னைக்கு அநேகர் நான் உண்டு கிறிஸ்து உண்டு பிரதர் போயிட்டே இருக்கிறேன். நோ 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 நோ, யூ cannot. நீ அப்படி வாழ முடியாது ஐயா, நீ அப்படி வாழ முடியாது. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, நீ ஞானஸ்நானத்துக்குள்ளே உட்படும் போது அவருடைய சரீரத்தின் ஒரு அவயவமாக மாறிவிடுகிறாய். Every Christian, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த உண்மை ஆழமாக தெரிந்திருக்க வேண்டும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றபோது ஏதோ ஒரு சபையின் அங்கத்தினராக மாறவில்லை, மாறாக ஒரு அவயவமாக மாறிவிடுகிறேன். அந்த அவயவத்தை குறித்து நான் என்ன அறிவுடையவனாக இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். 15வது 16வது வசனத்தை வாசிக்கலாம். காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ. காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் இருந்தால் இந்த சபையில கண்ணாதான் இருப்பேன், நான் செக்ரட்டரியா தான் இருப்பேன், நான் கமிட்டி மெம்பரா தான் இருப்பேன், இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு அங்கே இடமில்லை. ஏனென்றால் அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிங்கள். 18வது வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க ஞானஸ்நானம் பெற்றது உண்மையானால் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவருக்கு விருப்பமானபடி உங்களை அவருடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா நீங்க என்ன சரீரத்தின் அவயவமாக இணைக்கப்பட்டீர்கள் என்று? அது தெரிஞ்ச நாங்க எதுக்கு சார் இப்படி இருக்கிறோம்?
நிறைய பேருக்கு பிரச்சனையே அதுதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பிரதர், உங்களை ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி வைத்திருந்தார்னா காதை வச்சிருக்கிறாரா, கண்ணை வச்சிருக்கிறாரா, விரலை வச்சிருக்கிறாரா, அல்லது வேற ஏதாவது ஒரு அவயமா வச்சிருக்கிறாரா? என் ஆண்டவர் இந்த சரீரத்தை எவ்வளவு அழகாக உண்டாக்கி இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் 139 சொல்கிறான். பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். போன மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அம்பாசமுத்திரத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தேன். உயிர்த்தெழுதலை குறித்து பேச நான் ஆண்டவரால் ஒரு உந்துதல் பெற்றிருந்தேன். அங்கே வந்த சிலர் அந்த கூட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் பயங்கர பட்டக்கட்டெல்லாம் போட்டு வந்தோடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு வைராக்கியம் வந்துட்டு, அதனால உயிர்த்தெழுதலை குறித்து யாராயிலும் பேச முடியுமா என் இயேசுவை தவிர என்பதை கொஞ்சம் அழகாக அழுத்தமாக பேசினேன், ஆக்ரோஷத்தோடு பேசினேன். பேசினதில் என் நரம்பு, ஒரு சின்ன நரம்பு இங்கே பழுதாகி விட்டது. அவ்வளவு முழு சக்தியும் கொடுத்து பேசினேன். ஒரு சின்ன நரம்பு தான் இங்கே எனக்கு கொஞ்சம் அது அந்த நேரத்தில் வீக் ஆகி நான் சத்தம் போட்டதுனால அது வீக் ஆனதுனோடனே எனக்கு இந்த கண்ணு ஒன்றை பார்க்குது, இந்த கண்ணு வேற பார்க்குது. வசனத்தை பார்த்தா ரெண்டு வசனமாக தெரியுது. முன்னால் வர்ற காரை பார்த்தா அது என் மேலே இடிக்க வர்ற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன நரம்பு தொட்டாலே இந்த பாடு இந்த சரீரத்திற்கு. ஒரு சின்ன நரம்பு கொஞ்சம் விளையிட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் மறுபடியும் அங்கே ஒரு தென்காசியில் இருக்கிற கண்ணு டாக்டர்கிட்ட போனேன். அவர் பார்த்து எல்லாம் சரியாக தான் இருக்குது, நீங்கள் என்னாலும் எம்ஆர்ஐ எடுங்கன்னார். ஏன்னா அவர் என்னெல்லாமோ செக் பண்ணி பார்த்தார், எல்லாம் சரியாக தான் இருக்குது. ப்ரெஷர் எடுத்து பார்த்தார், சரியாக இருக்குது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தார், சரியாக இருக்குது. நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்கன்னாரு. திருநெல்வேலி வந்து எடுத்தோடனே அவர் சொன்னார், அண்ணன் ஒன்றும் இது இல்லைண்ணே. என் மகா வல்லூர்லேருந்து, டேடி இதை விட்டுறாதீங்க டேடி, கண்ணு கோணையாகவே போயிடும் அப்படின்ட்டான். ஏன்னா டாக்டருக்கு படித்தாலே வேதனை தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நர்ஸை மேரி பண்ணிடக்கூடாதுன்னுட்டு. தயவுசெய்து நர்ஸ் சிஸ்டர்கள் மன்னிக்கவும். எனக்கு ஒரு நல்ல டீச்சர் மனைவி தாங்க ஆண்டவர் கொடுத்தாரு. நர்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் தலைவலின்னா எதுக்கு கத்துறீங்க சுத்துறீங்கன்னு கட்டி போட்டுருப்பா. அல்லேலூயா. ஆமாம், லேசாங்க தலைவலிக்குன்னு சொன்னால உடனே 4 மாத்திரை. ஒருவேளை இதுவாக இருக்குமோ, ஒருவேளை அதுவாக இருக்குமோ, ஒருவேளை இதுவாக இருக்குமான்னு சொல்லி 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 இன்னும் எதுனத்தினால தலைவலின்னு கண்டுபிடிக்காமலே 4 மாத்திரை போட்டுருவாங்க. ஒரு நாள் பீகாரில் ஒரு டாக்டர் முன்னால் உட்காந்துருந்தேன். ஒரு கிராமத்தான் வந்தான், காய்ச்சல்னு சொன்னான். எனக்கு அவர் ரொம்ப தெரிந்த நண்பர், நல்ல டீப்பாக நாங்கள் பழகுவோம். அவர் மடமடன்னு பேப்பர் எடுத்து 12 மருந்து எழுதிட்டார். நான் சொன்னேன், அவனை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, நீ ஒரு 12 மனுஷன். அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் விளங்கலை, இது மலேரியாவாக இருக்கலாம். மலேரியாவாக இருந்தால் அதுக்கு ஒரு மருந்து, அது இல்லைன்னா அதை உடைக்கிறதுக்கு ஒரு மருந்து. இது டைஃபாய்டாக இருக்கலாம், இது ஃப்ளூவாக இருக்கலாம் அப்படின்னு 4 காய்ச்சல் பேரை சொல்லி 4ஐயும் உடைக்கிறதுக்கு அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு 4 மருந்து ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து கடைசியில் ஒரு டானிக் வேற எழுதி கொடுத்துட்டாரு. சாதாரண காய்ச்சல் அந்த நாட்களில் டாக்டர்கிட்ட போனால் ஒரு நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க, என்ன சாப்பிட்டேன்னு கேட்பாங்க, சாப்பாடை மாற்றிக்கப்பான்னு சொல்லுவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் ஏதாவது ஒரு கஷாயம் போட்டு குடிக்க சொல்லுவாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போனால் நம்மளையே கஷாயம் போட்டுருவாங்க. இவ்வளோ பெரிய பில்லு. நல்லா கவனிங்க. வேலூரில் தான் என்னை கொண்டு அட்மிட் பண்ணாங்க. நைட்டாக என் மகா கூட்டி விட்டான்னு போனால் ஒரு ராத்திரி முழுவதும் எம்ஆர்ஐ எடுத்தாங்க, பெட் சிடி, அந்த சிடி இந்த சிடி எடுத்தாங்க. 1.5 நாள் தான் இருந்தால் அதுக்குள்ளே 1 லட்சம் ரூபா பில்லு போட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த சின்ன அவயவம் கொஞ்சம் இடத்த விட்டுட்டு, லேசாக இடத்த விட்டு மாறி வந்துட்டு எனக்கு எல்லாமே 2 தெரிஞ்சுது. மறு 2 நாள் எனக்கு வேற ஒரு கண்ணாடி கொடுத்தாங்க, ஒரு பக்கம் மறைச்சிக்கிட்டு இந்த கண்ணு மட்டும் பார்க்குற மாதிரின்னுட்டு. அது 2 நாள் போட்டவுடனே இப்போ கண்ணு சரியாக போச்சு, இப்போ நல்லா இருக்குது. இப்போ நீங்கள்லாம் ஒன்றா தான் தெரியுறீங்க. நல்லா கவனிங்க. பக்கத்தில் ஒன்று சொல்லுங்க, ஒரு சின்ன நரம்பு தான் இடத்த விட்டுட்டுனா
உலகமே தலைகீழா மாறும்போது நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்காம வேற இடத்துல உட்கார்ந்தீன்னா சபை தலைகீழா நடக்காம என்ன செய்யும்? ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின்படி என்ன சபையில வச்சிருக்கிறாரு, அவருக்கு அது சித்தம். அநேகருக்கு தெரியல, சபையில எங்களுக்கு இடம்னா நாற்காலின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை சொல்லல, சரீரத்தின் ஒரு உறுப்பாக நீ இருக்கிறாய் என்கிற நினைவு இப்பொழுது பவுலுக்கு விளங்குகிறது. ஆண்டவரை நான் துன்பப்படுத்தன்னு நினைக்கல, நான் நேசிக்கிறேன் அவரை. ஆனால் அவரை துன்பப்படுத்துறேன்னு நினைக்கல. சபையில் இருக்கிற ஒரு சின்ன மனுஷனை தொட்டா கூட அவரை துன்பப்படுத்துறேன்னு நினைக்கலையா, நினைக்கல. மை டியர் பீப்புள் ஆஃப் காட், லிசன் லிசன். நீ சபையில சேட்டை பண்ணலாம்னு நினைக்காத. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நீ செய்ய வேண்டியதை செய்வதற்கு தேவன் உன்னை விளங்க பண்ணுவாராக. அல்லேலூயா. நம்மள பார்த்திருக்கீங்களா? நல்ல உறுப்பு 24 hours வேலை செய்கிற இருதயத்தை எப்படி வச்சிருக்குது? கண்ணாடி பெட்டியில போட்டு காட்டுற மாதிரி வச்சிருக்காரு. அதுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த மூளைக்கு ஆண்டவர் ஒரு ஹெல்மெட் கொடுத்துருக்காரு. இது தானாதுன்னு கவர்மெண்ட் வேற ஹெல்மெட் போட சொல்லுது. ஆனா இருதயத்துக்கு ஹெல்மெட்டை போட சொல்லிச்சோ இல்லை. அது பத்திரமா அங்க வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஒரு லீவர் இருக்குது, அதை பத்திரமா வச்சிருக்கிறாரு. ஒரு பேங்க்ரியாஸ் இருக்குது, அதை பத்திரமா உள்ள வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் தனித்தனி ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறாரு. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ள போய் இறப்பையில் அது மிக்சி மாதிரி கொஞ்சம் பண்ணி அதை பேங்க்ரியாஸுங்கிற ஒரு உறுப்புக்குள்ள அனுப்புகுது. அந்த பேங்க்ரியாஸோட என்ன வேலை? அதில் இருக்க விட்டமினை, அதில் இருக்க பொட்டாசியத்தை, அதில் இருக்க கால்சியத்தெல்லாம் பிரித்து தனித்தனியாக பிரித்து அதுக்கு பிறகு லீவர் கொடுக்குது. லீவர் அதை ரத்தமாக மாற்றுது. ரத்தமாக மாற்றி அது ஹார்ட்டுக்கு அனுப்புது. அங்கே தேவையில்லாதெல்லாம் தூக்கி கிட்னிக்கு அனுப்புது. கிட்னி வெளியே தேவையில்லாதெல்லாம் வெளியே தள்ளுறது கிட்னி. பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி கேளுங்க, உங்களை கிட்னியாக வச்சிருக்காரோ சபையில்? கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. உங்களை கிட்னியா வச்சதுனால நீங்க ஆட்களை வெளியே அனுப்புறதுல கில்லாடியா இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. அதான் பார்த்தாரு, ஒரு கிட்னி வச்ச தகராறுன்னு 2 வச்சு விட்டாரு. The Lord who made us so beautifully, wonderfully, நம்மை பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கி இருக்கிறவர். அவருடைய சரீரத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும்படியாகத்தான். What is my role? What is my call? என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய வேலை என்ன என்பதை எல்லா விசுவாசியும் தெரியணும். சரீரத்தில் இணைக்கப்பட்டது உண்மையானால். ஏதோ ஊழியக்காரங்களுக்கு என்ன அழைப்புன்னு கொள்ள சொல்லல. I want to tell you, everyone has got a call. ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பும் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டான் பவுல். ஓஹோ, I am not touching a small group, I am touching the body of Christ. அதனால்தான் அந்த பாடியாவை குறித்து அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற விளைவு, அவனுடைய விளக்கம் மற்றவர்களுக்கு அவ்வளவு வெளிச்சமில்லை என்று சொல்லுவேன். வாசிக்கலாம் அதே அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாது. It's a command, sir. You got no right to reject anyone. நீ இல்லாம நான் பார்த்துக்கிடுவேன்ப்பா. உண்மைதான், என் கையை வெட்டிட்டா வேலை செய்வேன். ஒருவேளை என் கண்ணைய பிடிங்கிட்டா கூட நான் வேலை செய்ய முடியும். 2 கண்ணில்லாத கபோதிகள் போல இருக்கிறவர்கள் வேலை செய்யவில்லையா? எனக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்கிறார்கள், திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
எங்களுடைய போலியோ ஹோமில் வளர்ந்த பிள்ளைகளுக்கு கையையும் காலை நாங்கள் 12 முறை உடைத்து அவர்களை நிறுத்த வேண்டியிருந்தது. அவர்களுக்கு அப்படியாக ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. வாலிப பருவம் வந்தபோது இன்னொரு போலியோவினாலாக பாதிக்கப்பட்ட அதே மாதிரி இருக்கிற பெண் பிள்ளையை திருமணம் செய்யவும் வந்தார்கள். நாங்கள் வைத்த 600 பிள்ளைகளிலே சிலர் அப்படியாக அவர்கள் போலியோவினால பாதிக்கப்பட்ட மனுஷன் போலியோவினால பாதிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து அவர்கள் நடத்தின போது அழகான குழந்தை அவளுக்கு பிறந்திருக்கிறது. வாழவில்லையா? வாழ முடியும். சில இருதயம் சில உறுப்புகள் மட்டும் இல்லைன்னா வாழ முடியாது. நான் கேட்கட்டுமா? மூளை இல்லைன்னா வாழ முடியுமா? யாரோ சொல்றாங்க நிறைய பேர் அப்படித்தானே இருக்கிறான். நிறைய பேருக்கு மூளையெல்லாம் வாழலையா? பிரெயின் டெத் ஆயிட்டு தானே டாக்டருங்க சொல்றாங்க. பிரெயின் டெத் ஆனாலும் மூச்செல்லாம் போகும், சோறெல்லாம் போகும். பிரெயின் டெத் ஆயிட்டு, பிரெயின் கண்ட்ரோலை இழந்து விட்டது. பிரெயின் டெத் ஆயினா பிரெயின் இஸ் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் பாடி. நீ உன்னை என்ன முக்கியமானவன் என்று யோசிக்கிறாய். மற்றவர்களை வேண்டாம் என்று சொல்வதற்கு உனக்கு உரிமை இல்லை. வாசிக்கலாம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. ஓஹோ, திஸ் இஸ் another truth. பலவீனங்களாக காணப்படுகிறவைகளை மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது. வாசிக்கலாம் தொடர்ந்து. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். காஸ்மெட்டிக் பட்ஜெட் அவங்களுக்கு தான் பெருசு. எதுக்கு லட்சணம் இல்லையோ அதுக்கு தான் நிறைய செலவு செய்ய வேண்டி இருக்குது. என்ன அருமையான ஒரு வெளிப்பாட்டை பவுல் எழுதுகிறார். இந்த சரீரத்தை குறித்து பேசும்போது தான் அவருக்கு ஒரு எண்ணம் எழுதுகிறது. அதை எபேசியரில் அதை வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம். இந்த சரீரம் கிறிஸ்து இயேசுடையது, சபை கிறிஸ்து இயேசுனுடையது என்று சொல்லி ஆரம்பித்த அந்த அப்போஸ்தலன் இங்கே தன்னுடைய கணவன் மனைவி உறவை குறித்து பேசும்போது இந்த வார்த்தையை எழுதுவதற்கு அவன் தயங்கவில்லை. 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். That is another revelation comes. இன்னொரு வெளிப்பாட்டை பவுல் சொல்கிறார். God loves his church like anything. அதனால தான் என்னை பார்த்து என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொன்னார். அதை காட்டிலும் அவருடைய பெரிய மேலான நோக்கம் கரை திரை பிழை இல்லாத மகிமையான ஒரு சரீரமாக அவர் தனக்காக இதை வைத்திருக்கிறார். How many times you feel this? எத்தனை நேரம் இதை உணர்ந்திருக்கிறீர்கள்? ஐயா, ஏன் ஐயா பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை நமக்கு தெரியும். ஆனாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கரை திரை பிழையில்லாத ஒரு சபையை தனக்கு முன்னதாக நிறுத்துவதற்கு வாஞ்சிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆகையினால் தான் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்மை முன்குறித்து இருக்கிறார். இப்போ பவுல் பார்க்கிறான், உபதேசங்கள் வருகிறது சபைக்குள்ளே. எப்படிப்பட்ட உபதேசங்கள் வருகிறது? பரிசுத்த சபையாக, பரிசுத்த எருசலேமாக இருக்க வேண்டியதை மகா பாபிலோன் ஆக்கிரமிக்கிறது. நல்ல கவனிங்க, 2 வார்த்தையும் வெளிப்படுத்தல சபையை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. பொய் சபை,
இன்னொரு உண்மை சபை. உண்மை சபை குறித்து மகா பரிசுத்தம் உள்ள பரம எருசலேம் என்று சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் மகா பாபிலோன், வேசிகளின் தாய் என்று சொல்லுகிறது. என்ன அர்த்தம்? வேசி ஒருத்தனுக்கு சொந்தமல்லாதவள். If a church admits all kinds of nonsenses, it is like a harlot. தைரியமாக சொல்லுவேன், ஒரு சபையில தேவையற்ற காரியங்கள், பரிசுத்தத்தை குலைக்கிற காரியங்கள், எப்படியும் வாழலாம் என்கிற போதனைகள் உள்ள சபையாக அது மாறி இருக்குமானால் அதை நான் வேசியின் குகை என்றே சொல்லுவேன். ஏனால் வேசிக்கு ஒருத்தன் அல்ல. என் ஆண்டவருடைய சபை தன்னுடைய மனவாட்டியை குறித்த வைராக்கியம் உள்ள சபை. அவர் ஒருவரே மனவாளன். அதுக்கு தான் இந்த பாடுகள் பட்டா. என்ன கேட்கிற அருமையானவர்களே, அந்த பரிசுத்தத்துக்கு தீங்கு இணைப்பதற்கு சாத்தான் எப்படி உள்ளே நுழைகிறான் என்பதைத்தான் 2 கொரிந்தியர் 11:2 3வது வசனத்தில் சொல்கிறான். மறுபடியும் இந்த 11:3 வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். என்னப்பா சொல்ல வர்றீங்க பவுல் அடிகளாரே, அப்போஸ்தலனே, என்ன சொல்ல வர்றீங்க? சாத்தான் எப்படி ஏதேன் தோட்டத்திற்கு உள்ளேயே, தேவன் நடமாடுகிற தோட்டத்திற்குள்ளேயே. லிசன் சார், சாத்தான் வெளியே நிற்கிறவன் அல்ல. ஆண்டவர் உலாவி வருகிற அதே தோட்டத்திற்குள்ள இந்த பிசாசு எப்படியோ ஏவாளை தனிமைப்படுத்தி அவளிடத்தில் பேச அன்பிருக்கிறான். நான் எப்பவுமே விளையாட்டா சொல்லுவேன், அதை சொன்னா நல்லதுன்னு தெரியும் புதுசா சிலருக்கு. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு இதை பண்படுத்தவும் காக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டேன் என்று வேலையும் கொடுத்தார். அப்போ காலையில் ஒரு ரவுண்டு போவாங்க 2 பேரும், சாயங்காலம் 2 ரவுண்டு இப்படி வருவாங்க. ஒரு நாள் ஏவாள் அக்கா சொன்னா ஆதாமை பார்த்து, அத்தான் நான் செய்கிறதுன்னு ஒன்றும் சரியாக தெரில, எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா வருது? இப்படி போனீங்கன்னா நீங்கள் பாதி போங்க, இந்த பக்கம் நான் வாரேன் பாதி, அதுக்கு பிறகு சேர்ந்து வந்துடும், டைம் எப்படி நம்ம சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னான். அடே நீ இதுக்கு தானே எனக்கு ஏற்ற துணைன்னு அவனும் உடனே ஏற்றுக்கிட்டான். எப்பண்டா தனியாக வருவான் தான் காத்திருந்தான் சாத்தான். அப்போ சொன்னா, அக்கா நான் கொஞ்சம் துணைக்கு வரலாமான்னு கேட்டான். ஏன்னா கொஞ்சம் துணைக்கு வர்ற மாதிரி பேச்சு துணைக்கு இருக்கணும்ல. தனியாக எவ்வளோ தூரம் தான் நடப்பீங்க, எவ்வளோ நேரம் தான் நடப்பீங்க. நான் கொஞ்சம் பேச்சு துணைக்கு வர மாதிரி தான். ஒரு நாள் பேசும்போது என்ன சொல்லியிருப்பான்னு நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். அக்கா உங்கள் முகம் நேற்ற மாதிரி என்னை கொஞ்சம் சுருக்கமாக தெரியுது. பெண்களுக்கு மாத்திரம் சுருக்கு விழுந்துட்டுன்னு சொன்னீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி டப்பா காலி. சுருக்கமே விடாமல் இருக்கிறத நான் என்னெல்லாமோ போட்டு வைக்கிறான். ஆமாம், அவன் கேட்குறான், இல்லையே எல்லாம் சரியாக தானே இருக்கு, ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி தெரியுது. உடனே ஒரு கேள்வி, எல்லா பழத்தையும் சாப்பிடலாமா நீங்கள் தோட்டத்தில்? ஒரு பழம் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாம் சாப்பிடலாம். அதுதான் குறையா இருக்கு. இடம் பார்த்து உருவிச்சான். நல்ல கவனிங்க, என்ன நடந்தது ஏதேன் தோட்டத்தில்? ஒரே ஒரு காரியம் நடந்தது. doubting God's wisdom, doubting God's love, doubting God's plan. 3 முக்கியமான காரியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்கு நேர்ந்ததை இங்கே சொல்லுகிறானே, தன்னுடைய தந்திரத்தினாலே அந்த ஏவாளை வஞ்சித்து விட்டான் என்று.
ஆண்டவருடைய காரியத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஞானம் சொல்லிக் கொள்கிறேன். தேவன் ஒரு ஞானமாகத்தான் செய்திருந்தார். தன்னுடைய சாயலாக உருவாக்கி இருந்த போதிலும் மிகுந்த ஞானமுடைய என்னுடைய ஆண்டவர் அவர்கள் இந்த அறிவு தருகிற கனிக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம், ஜீவ விருட்சத்தை வெளியே தள்ளி வைக்காத ஆண்டவர், ஒதுக்கி வைக்காத ஆண்டவர், ஜீவ விருட்சத்தில் பங்கு முதலாவது அவர்கள் பெற வேண்டும், அதற்கு பின்பு அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தில் அவர் நினைத்தபடியினால்தான் அது முதல்ல உனக்கு வேண்டாம், இதை சாப்பிடு என்பதற்காக வைத்திருந்தார். இது தேவ ஞானம். சாத்தான் அதைத்தான் பிடுங்கி விட்டான். நான் என்னுடைய சகோதரரோடு கூட போன வாரத்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஜெர்மனியில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னேன். பெர்லின் பட்டணத்திலிருந்து பிராங்க்ஃபர்ட் பட்டணத்துக்கு ஒரு அதிவேக ரயிலிலே ராத்திரியிலே டிராவல் பண்ணும்படியாக என்னுடைய சகோதரர்கள் எனக்கு டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தார்கள். அந்த மிகவும் அழகான ஒரு கம்பார்ட்மெண்ட், 2 பேர் தான் அதில் தங்க முடியும். அங்கே அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை போல பூக்கள் வைத்து பழங்கள் வைத்து அழகான வெள்ளை துணியை விரித்து அழகாக ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட் எல்லாம் போட்டு அழகான ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரு பகுதி. அப்பொழுது எனக்கு முன்னால ஒரு ஜெர்மானிய மனுஷன் உட்கார்ந்திருந்தான். நான் திடீரென்று படுக்கலாம் என்று நினைத்து 10 மணி படுக்கலாம் என்று நினைத்து படுக்க முன்னதாக ஒரு பிஸ்கட் சாப்பிடலாம் என்று அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு பிஸ்கட்டை எடுத்து நான் அவருக்கு கொடுத்தேன். அவர் ஆங்கிலத்தில் பேசினார். ஐ எம் ஆன் ஃபாஸ்ட் என்று சொன்னார். நான் உபவாசிக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு இன்னும் ஆச்சரியமாயிடுச்சு, எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஒரு நல்ல கிறிஸ்தவரோடு கூட டிராவல் பண்ணுறோமே, இவங்க தானே உபவாசிப்பாங்கன்னுட்டு. நான் கேட்டேன், நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கிறிஸ்டியனான்னு கேட்டேன். நோ 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 நோ. உடனே அவர் மறுத்து விட்டு சொன்னார், we worship Lucifer, நாங்கள் லூசிஃபரை வணங்குகிறோம் என்று சொன்னார். எனக்கு ஒரு ஷாக் ஆகிவிட்டது. என்ன லூசிஃபரை வணங்குகிறீர்களா என்று கேட்டபோது சொன்னார், ஓ ஆண்டு அவர் சொன்னது இப்படித்தான், ஓ ஆண்டவர் உங்க கண்களை அடைச்சார், என் ஆண்டவன் கண்களை திறந்து விட்டான். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினில் ஜெர்மனில் போய்கிட்டு இருக்கிய, அது என்னுடைய ஆண்டவன் திறந்து விட்டதுனால, எங்களுக்கு அறிவு வந்ததுனால ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினை உண்டாக்கினா, அதில் தான் நீ டிராவல் பண்ணுறேன் எனக்கு அவன் எதிர்மாறாக சொன்னான். நான் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், என்னையா எதற்காக ஃபாஸ்ட் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஊழியக்காரர்கள் விபச்சாரத்தில் விழ வேண்டும் என்று நான் உபவாசிக்கிறேன். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஊழியக்காரர்கள் விபத்திலே சாக வேண்டும் என்று உபவாசிக்கிறோம். நான் மாத்திரமல்ல, என் சபையே ஊழியங்களுக்குள்ளே பிளவுகள், பொறாமைகள், சண்டைகள், சபைக்குள்ளே பிரிவினைகள் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் உபவாசிக்கிறோம் என்று 5 காரியத்தை அடுக்கிக் கொண்டே போனான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, கிறிஸ்துவை அறிந்த அடியவர்களுக்கு இது விளங்கவில்லையே. I want to tell you, தேவ ஞானத்தை கேள்வி கேட்கும்படியான ஒரு இடத்துல சாத்தான் தந்திரமாக உழந்து விடுவான். ஆகையினால் தான் இந்த நாட்களில் வருகிற உபதேசங்களை கொஞ்சம் தோண்டி பாருங்கள். தேவ ஞானத்துக்கு விரோதமான காரியங்கள் அதிலே காணப்படும். தேவன் வைத்ததை வேண்டாம் என்றும் வைத்துராததை வேண்டும் என்று சொல்லுகிற உபதேசங்கள் உண்டாகும். இரண்டாவது, அவன் சந்தேகிக்க வைத்தது தேவ அன்பை. If God is so love, why he avoid that? ஆண்டவர் அன்புள்ளவர் என்றால் அதை ஏனென்றே அவனுக்கு தள்ளி வைத்தார். தேவனுடைய அன்பையே கேள்வி கேட்கிறான். அதைத்தான் அவன் இயேசுவிடத்திலே செய்தான். நீர் தேவனுடைய குமாரன் என்பது உண்மையானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். ஏனென்றால் அவர் அன்பாயிருந்தால் உம்மை பசியாய் இருக்க விட மாட்டார். உனக்கு ஏன் கஷ்டங்கள், உனக்கு ஏன் வியாதிகள், உனக்கு ஏன் பிரச்சனைகள், உனக்கு ஏன் அவமானங்கள், உனக்கு ஏன் உபத்திரவங்கள் என்று உன்னை கேள்வி கேட்டு உன்னிடத்தில் தேவன் அன்பில்லாதவர் போல அவரை காட்சி கொடுப்பான். பிசாசின் தந்திரங்களில் இது ஒன்று. The primary thing is to questioning God's wisdom. The second thing is God's love. அருமையான தேவனுடைய ஜனமே,
உன்னுடைய பிரச்சனைகளின் நேரத்தில் நீ நெருக்கப்படும் போது, அது குடும்பத்திலே நடக்கலாம், சபையிலே நடக்கலாம், தனி வாழ்விலே நடக்கலாம், தொழில் செய்கிற இடத்திலே நடக்கலாம். நீ நெருக்கப்படும் போது ஒரு நாளும் அவருடைய அன்பை நீ விரோதமாக பார்த்து விடாதே. இயேசு நேசிக்கிறார், என்னையும் அவர் நேசிக்கிறார். இதற்கு நான் செய்த தவம் என்னவோ என்று தூக்கு தண்டனைக்கு போகும் முன்னதாக இலங்கையில் இருந்த ஒரு தமிழன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், பாடினான், நீசன் என்னை நேசிக்கிறார். நான் அதை என்னுடைய பழைய பாடல் ஒன்றில் பாடுவேன். பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாதகம் போக்கி பரிவுடன் ரட்சித்த கல்வாரியே, கல்வாரியே, என் கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, எண்டும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, பின்ன என்னே சித்தி என்ன என் பொன்னதா கல்வாரியே, கல்வாரியே, என் கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, எண்ணும் நன்மை ஏதும் என் மேலே இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தீர், என்னை என் பொன்னாதா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சத்துரு செய்கிற இரண்டாவது காரியம், அவருடைய அன்பை நீ சந்தேகித்து விட வேண்டும். அவர் முன்மேல் வைத்திருக்கிற அன்பை கொஸ்டின் மார்க் ஆக்கி, அதை காட்டிலும் தான் அவனுக்கு நன்மை செய்கிறேன் என்பதை போல காண்பித்து, பணத்தை காட்டியோ, பெயரை காட்டியோ, புகழை காட்டியோ, உயர்ந்த ஸ்தலங்களை காட்டியோ, உன்னத பதவிகளை காட்டியோ இழுத்து விட வேண்டும் என்பதில் சாத்தான் குறியாயிருப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள். மூன்றாவதாக தேவனுடைய திட்டம். அந்த கவனிங்கள், 3 காரியத்தை சொல்லுகிறேன். நாளைய பிரசங்கத்திற்கு நான் இப்பொழுதே அடித்தளமிடுகிறேன். வேறொரு இயேசு, ஹல்லேலூயா. கவனிங்கள், வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் என்பதற்கு இப்பொழுதே நான் உங்களுக்கு அஸ்திவாரம் போட்டு சொல்லுகிறேன். சாத்தான் ஏவாளை வஞ்சித்ததற்கு காரணம் அவருடைய ஞானத்தை, அவருடைய அன்பை, அவருடைய திட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக சாத்தான் தந்திரமாக ஏவாளை பிடித்து, அதை போல சபையை கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுப்பான் என்று நான் பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நாளைய தினத்தில் இதை கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறேன். இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்கிறதெல்லாம், வேறொரு இயேசு இல்லையே, வேறொரு சுவிசேஷமும் இல்லையே. நன்றாய் கவனிங்கள், என்ன செய்யும் என்பதை நாளைக்கு கொஞ்சம் பக்குவமாக நான் பேசுகிறேன். ஆண்டவர் இந்த மாலை வேளையில் உங்களை ஒரு காரியத்தை செக் பண்ண கூடும்படியாக விரும்புகிறார். How much you receive that wisdom from above. நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன், என் குட்டி பேர பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், உனக்கு இயேசுவின் ஞானம் வேண்டும் என்றால் நீ ஒன்று செய்ய. என்னுடைய குட்டி பேர பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறதை உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு மேக்னெட்டினுடைய பீஸ் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதோடு ஒரு இரும்பு துண்டை ஒட்ட வையுங்கள். மேக்னெட்டில் இருக்கிற அந்த காந்தத்தில் இருக்கிற எல்லா குணங்களும் அந்த இரும்பு துண்டுக்கு பாய்ந்து விடும். என்னை பார்த்து கேட்பார்கள், அண்ணன் 53 வருடங்களாக மிஷனரிகளாக இருக்கிறீர்கள்,
அதற்கு முன்னதாக 5 வருடங்களாக நீங்கள் பிரசங்கித்தீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். கிட்டத்தட்ட 59 வருடங்களாக இந்த இயேசுவை நான் பிரசங்கித்து வருகிறேன். இன்னமும் அதே துடிப்பு, இன்னமும் அதே பாரம், இன்னும் அதே வேகம் இருப்பதற்கு காரணம் என்ன என்று என்னிடத்தை கேட்பார்கள். நான் ஒன்றுதான் சொல்லுவேன், அவருக்கும் எனக்கும் இடையில் எதுவும் வராமல் பார்த்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனோ, ஒரு மரணமோ, அல்லது ஒரு பிரச்சனையோ, ஒரு தேவையோ அதுக்கு வராதபடி நான் எப்பொழுதும் கவனமாயிருக்கிறதுக்கு காலையில் எழுந்திருந்து இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவுமே என்றுமே வராமல் காத்துக்கொள்ளும். நீங்களும் சொல்லி பாருங்க. அவருடைய ஞானத்தினால் நிரம்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஒன்று செய்யுங்கள். அவருக்கும் உங்களுக்கும் இடையில ஒன்று வந்துவிட வேண்டாம். ஒரு சின்ன மைக்கா ஷீட்டை வைத்தாலே அதனுடைய காரியத்தை இழந்துவிடும். காந்தம் இழக்காது, ஆனால் மாறாக இரும்பு துண்டு இழந்துவிடும். அவருடைய பாரம், அவருடைய ஏக்கம், அவருடைய நோக்கம், அவருடைய சுவாபம் உனக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் அவரோடு இணைந்து விடு. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதிலிருந்து பிரிப்பதற்கு தான் சத்துரு பிரச்சனைகளை கொண்டு வருவான். உன்னை தேவனிடத்திலிருந்து பிரிப்பதற்கு, உன்னுடைய தலையை ஆக்குப்பை பண்ணுவதற்கு அந்த காரியத்தை உள்ளே திணித்து விடுவான். எழுந்தாலும் அதே காரியம், படுத்தாலும் அதே காரியம். உன்னை நினைக்கிறதா? ஒன்று செய். முழங்காலில் போட்டு, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இடையில் எதுவுமே என்றுமே வராமல் காத்துக்கொள்ளும் என்று சொல்லிப்பா. இரண்டாவது, உன்னுடைய அன்பை தணிந்து போக வைப்பதற்காக நீ அவரை நேசிக்க கூடாதபடி, அவரை குறித்து உனக்கு சந்தேகம், அவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான் என்று காட்டி 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 உன் மேலே வைத்த அன்பை விளக்கும்படியாக அவன் அனைத்து முயற்சிகளையும் செய்வான். கொள்கை அளவில் எப்படி செய்வான் என்பதை நாளைக்கு காண்பிக்கிறேன். மூன்றாவதாக, உன்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார் அல்லவா? உன்னை குறித்து தேவன் இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அல்லவா? அதை உன்னிலிருந்து எடுத்து போடுவதற்கா? அதற்கு நான் என்ன செய்கிறேன் என்பதை மாத்திரம் சொல்லி இன்றைக்கு முடிக்கிறேன். வாட் ஐ டு தேவ திட்டத்திலிருந்து நான் கொஞ்சமும் மாறிவிடக் கூடாதுக்கு நான் விரும்புகிற ஒரு பெரிய காரியம், ஒரு பாடலாகவே நான் பாட முடியும். ஒரு பழைய பாடல். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். எவ்வித இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை
நிற்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவே. ஆஹா, சிலுவையின் இனிய நிழலடியார் சாய்ந்திழைப்பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். ஆஹா, எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள் ஆறுதல் அளிப்பதை சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். இந்த கூட்டத்தில் இருக்கிற அநேகருடைய மனது சத்ருவாய சாத்தானால் அலக்களிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். உன்னை அவரோடு கூட இணைக்க விடாதபடிக்கு, அவருடைய அன்பையே சந்தேகிக்க விட்டு, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நீ விலகி போகும்படியாக பலவிதமான காற்றுகளை அனுப்புகிறான். நாளை தினத்தில் அதை குறித்து பேசுகிறேன். நீ தப்புவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை நேசித்தவராக, உன்னை கண்டு கொண்டவராக, உன்னை மார்போடு அணைத்துக் கொள்கிறவராக நடக்க விரும்புகிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்தில் சாலமோன் அங்கு சூலமித்தியாளை குறித்து சொல்கிறாள். இந்த அம்மா அரண்மனை சுகத்திலே வாழ்ந்தவள் கால்களை எப்படி அழுக்காக்கி கொள்ள முடியும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு நின்றவளுடைய நிலைமையை காண்டு ஆண்டவர் அவளுக்கு ஒன்று செய்ததை அந்த புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 7வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். நான் என் நேசருடையவள், நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது, அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது, வாரும் என் நேசர், ஆகையினால் கால்களை அழுக்காக்க மாட்டேன் சொன்ன சூலமித்தி பொழுது வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். எப்படி மாறிவிட்டாள் பாருங்கள். நேசத்தினுடைய வலிமை இதுதான். இந்த சாயங்கால வேளையில் ஐயா என்ன வந்தாலும் சரி, இயேசுவை நம்புவேன் என்று சொல்கிறது வேளையை நான் அழைக்கவில்லை. என்ன வந்தாலும் என்னுடைய அன்பு அவர் மேலே பெருகி கொண்டே தான் இருக்கும். குறையாதபடி காத்துக்கொள்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய அன்பை ஊற்றி வழங்க விரும்புகிறார். ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியின் மூலமாக. இந்த நேரத்தில் என்னுடைய இருதயத்தில் அவருடைய அன்பின் பெருக்கம், அந்த அன்பின் அலை, அந்த அன்பின் நிறைவு, அந்த அன்பினுடைய நிரம்பி வழியத்தக்கதான ஒரு அனுபவத்துக்குள்ளே என்னை வழி நடத்துவதற்காக எனக்கு ஜபியுங்கள் என்று சொல்லுகிறவள் மாத்திரம் இருந்த இடத்திலே அப்படியே எழுந்து நின்று நம்முடைய இருதயங்களில் அந்த ஆவியானுடைய அன்பு, தேவ அன்பு ஊற்றப்படும்படியாக, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீரோ அங்கே நான் வருவதற்கு ஆயத்தம், நீர் எங்கே வழி நடத்துகிறீரோ அங்கே வருவதற்கு ஆயத்தம், உம்முடைய மார்பிலே சார்ந்து கொண்டு, நேசரின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, நேசரின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, எந்த வழியானாலும் எந்த காரியமானாலும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருப்பதாக, கரங்கள் பரத்துக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டு
ஐயா உம்முடைய அன்பின் ஆவி என்னை மூடட்டும், உம்முடைய அன்பின் ஆவி என் மேல ஊற்றப்படட்டும், ஒரு பலத்த கிரியையோடு என் மேல வந்து உம்முடைய அன்பின் பிரவாகத்தை கட்டாவே நான் பிரமித்து நின்று பேர் அன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்ப்பேன் என்பதுதான் பழைய பாமாலை. நான் பிரமிக்கத்தக்கதான ஒரு அன்பு, ஒரு பெரிய வெள்ளம் என் மேல விழுவதாக, நீர்வீழ்ச்சியிலிருந்து நீர் விழுவது போல என் மேல விழுவதாக என்று சொல்லுங்கள். அந்த அலை அலையாய் பாய்ந்தோடி எல்லார் மேலையும் பொழியும்படியாக ஆண்டவரே பெரிய அன்பின் அலை என் மக்கள் உம்மை விட்டு பிரிக்கப்படாதபடிக்கு, சத்துரு செய்கிற வஞ்சனைகளிலிருந்து அகற்றப்படும்படியாக, சரீரத்தின் ஒரு பங்காய நான் அன்பினாலே ஏவப்பட்டு அன்பினால் உதவுகிற விசுவாசமே என்று சொல்லுவர். இணைக்கப்பட்டவர்களாக, இணைந்து செயல்படுகிறவர்களாக, ஆண்டவரை விட்டு எங்களை யாதும் பிரிக்க முடியாது என்று சொல்கிற இங்கே துணிப்பதாக ஆண்டவரே, இங்கே துணிப்பதாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று. ஆமா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா.